ஸோ மேபி சந்திரசேகர் ராவ் டிஆர்எஸ் ஜெயிக்கலாம் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னா அந்த மேட்டக் தொகுதி ஒன்றியும் கூட வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மீதி உள்ள 16 தொகுதிகள் அதுவுமே கஷ்டம் தான், ரொம்ப ரிமோட்டான சான்ஸ் தான். மீதி உள்ள 16 தொகுதிகளிலுமே இன்றைய நிலவரப்படி பிஆர்எஸ் அதாவது பாரதிய ராஷ்டிரிய சமிதி வந்து ஒரு லீடு எடுப்பாங்க, 2வது இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு கூட பார்க்க முடியல இன்னைக்கு. அதுதான் அதோட கள நிலவரமாகவும் இருக்கு பொறுத்த வரைக்கும். கடலோர ஆந்திர பிரதேசம் வளர்ச்சி அடைந்த அளவுக்கு தெலுங்கானா பகுதியும் ராயலசீமா பகுதியும் வளர்ச்சி அடையவில்லை. அதே மாதிரி அதிகாரத்துல உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றதுதான் முக்கிய குற்றச்சாட்டா வச்சு தொடர்ச்சியா அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஆக்டிவிஸ்ட், அப்புறம் என்ன சொல்றது, கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு தான் இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. கிட்டத்தட்ட 64 தொகுதியை ஜெயிச்சு இந்த 64 தொகுதியில வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியா இன்னைக்கு வந்து ஒரு ரீகெயின் பண்ணிருக்காங்க. அதாவது தெலுங்கானா அப்படிங்கிறது வந்து இவங்க இழந்தது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒய்எஸ்ஆர் காலகட்டங்களுக்கு பின்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒய்எஸ்ஆர் இருக்கிற வரைக்கும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் வந்து அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. என்னைக்கு தலைமைக்கும் ஒய்எஸ்ஆருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததோ அன்னில இருந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துல காங்கிரஸ் வலுவிழக்க ஆரம்பிச்சதுங்கிறத நம்ம நிதர்சனமா பார்க்க முடியுது. வணக்கம், இது அரசியல் கதை போமா. நான் உங்கரா. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் ஆர்வலர் திரு ஜனார்த்தனன் வழக்கம் போல இணைஞ்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கானா உதயமான நாள் கிட்ட சரியா வந்து ஜூன் 2ஆம் தேதி 2024 10 ஆண்டுகள் ஆகுது தெலுங்கானா உதயமாகி. தெலுங்கானாக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரீவைண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. 1956 அப்பதான் வந்து ஆந்திர மாநிலம் தெலுங்கு பேசும் மக்களுக்கு தனி மாநிலமாக பிரிக்கப்படுகிறது. அதற்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சியில ஒரு அங்கமா தான் ஆந்திர மாநிலம் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது மிகப்பெரிய போராட்டம் காங்கிரஸ்குள்ளேயும் சரி, அப்புறம் தெலுங்கு பேசும் மக்களிடையும் சரி உருவாகி பொட்டி ஸ்ரீராமுலு வந்து மிகப்பெரிய உண்ணாவிரதம் இருந்து அவர் உயிரிழந்து அதன் பிறகு 1956ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் பிரிக்கப்படுகிறது. ஆனால் அப்ப முதலே வந்து தனி தெலுங்கானாவுக்கான கழக குரலும் தொடங்கியதான் பல பேரும் சொல்றாங்க. அது தொடர்ச்சியா அதனுடைய இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுவாகி ஒரு கட்டத்துல வந்து அது தவிர்க்க முடியாத ஒரு இடத்துக்கு வந்து பிரிக்கப்படுது. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் கடலோர ஆந்திர பிரதேசம் வளர்ச்சி அடைந்த அளவுக்கு தெலுங்கானா பகுதியும் ராயலசீமா பகுதியும் வளர்ச்சி அடையவில்லை. அதே மாதிரி அதிகாரத்துல உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றதுதான் முக்கிய குற்றச்சாட்டா வச்சு தொடர்ச்சியா அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், ஆக்டிவிஸ்ட், அப்புறம் என்ன சொல்றது, கலைஞர்கள் எல்லாருமே ஒன்று திரண்டு தான் இதுக்கான போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. இதுல அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி டிஆர்எஸ் அப்படின்ற அந்த கட்சி தான் வந்து முன்னணியில் நிக்குது. அதனுடைய தலைவர் கே சந்திரசேகர் ராவ் அப்படின்றவர் தான் இதற்கு முன்னணியில இது பண்ணி பண்றாரு. தெலுங்கானா மாநிலம் பிரிஞ்ச பிறகு அவர் தான் தொடர்ச்சியா 2 முறை முதல்வராகிறாரு. அவங்க கட்சி தான் ஆட்சி அமைக்குது. ஆனால் இப்ப 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் அங்க வந்து தெலுங்கானால ஆட்சிக்கு வந்திருக்கு. இதுதான் ஒரு சின்ன வரலாறா பார்க்க முடியுது. சொல்லுங்க ஜனார்த்தனன், இந்த தெலுங்கானா உதயமான நாள் 10வது ஆண்டு, இது எவ்வளவு முக்கியமானது? தெலுங்கானாவுக்கு முன்னாடி என்னென்ன சவால்கள் இருக்கு தனி மாநிலமாக? தெலுங்கானா கரெக்ட், நீங்க சொல்ற மாதிரி 2014ஆம் ஆண்டு இந்த தொகுதி, அதாவது ஆந்திராவும் தெலுங்கானாவும் 2ஆக பிரிக்கப்பட்டு பலதரப்பட்ட மக்கள்கிட்ட பலதரவான தெலுங்கானா தனி தேசம் வேணுங்கிற மாதிரி இன்ஃபேக்ட் பல உயிர்கள் தியாகம் செஞ்சு கூட இதை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். தீவிரமான இந்த தெலுங்கானா அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி இதே மாதிரிதான் 2014ஆம் ஆண்டு வந்து ஆனஸ்டா சொல்லணும்னா சந்திரசேகர் ராவ் வந்து 2014 எலெக்ஷனே ஒரு இதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யமான எலெக்ஷனா இருந்தது. ஏன்னா இவங்க பிரிக்க போறாங்களா இல்லையா அப்படின்னு இது பண்ணிதான் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துக்கு தான் 2014ஆம் ஆண்டு தேர்தலும் நடந்துச்சு, நாடாளுமன்ற தேர்தலும். சோ அதோடய சேர்ந்து சட்டமன்ற தேர்தலும் நடந்தது. பட் உடனே வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க தெலுங்கானாவை தனி நாடா தனி மாநிலமா வந்து டிக்ளேர் பண்ணதுனால உடனே பிரிச்சுக்கிட்டு அன்றைக்கு வந்து ஆக்சுவலா சொல்ல போனா நம்ம சொல்ற இந்த தெலுங்கானா ராஷ்டிர சமிதி அவர் வந்து இப்பதான் ரீசெண்டா என்ன பண்ணிருக்காரு, 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் தோல்வி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெலுங்கானா ராஷ்டிர சமிதி கட்சி பேரையே பாரத ராஷ்டிர சமிதின்னு பிஆர்எஸ் மாத்திட்டாரு. தெலுங்கானால இனிமே நம்மளுக்கு பிரசன்ஸ் இல்லையா, காங்கிரஸ் வந்துட்டாங்க, பிஜேபியும் காங்கிரஸும் நேரடியா போட்டியிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால தெலுங்கானா ராஷ்டிர சமிதியை இப்போ வந்து பிஆர்எஸ் மாத்திட்டாரு. டிஆர்எஸ் பிஆர்எஸ் மாறிடுச்சு.
ஸோ 2014 ஆக்சுவலா அவர் வந்து கண்டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவர் ஆக்சுவலா மேத்தக் கான்ஸ்டிடியூன்சில கண்டெஸ்ட் பண்ணி லோக்சபாக்கு தான் ஜெயிச்சிருந்தாரு. லோக்சபாக்கு ஜெயிச்சிருந்த உடனே வந்து மாநிலத்திலயும் நல்லபடியா ஜெயிச்சிருந்தாங்க அப்படிங்கறதுனால உடனே தனி மாநிலமா சொன்ன உடனே மேத்தக் தொகுதியில வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு திடீர்னு திருப்பி வந்து அசம்பிளிக்கு வந்து தனியா உள்ள வந்து அதுக்கப்புறம் அங்க முதலமைச்சர் ஆகினார். அதாவது முதலமைச்சர் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப பின்வரும் காலகட்டங்கள்ல அவரு வந்து இது பண்ணிட்டாரு. சோ அதே மாதிரிதான் இதோட வரலாறு. அதே மாதிரி இன்னைக்கு நாடாளுமன்றம் நடக்கிற இந்த 10 ஆண்டுகள் நடந்து ஆன்டி இன்கம்பன்சின்னு அதாகி போன 2023 நீங்க சொன்ன மாதிரி காங்கிரஸ் வந்து ஒரு லீட் தம்பிங் மெஜாரிட்டி எடுத்து நல்ல பிரமாதமாக பெர்ஃபார்ம் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து 2/3 ஆஃப் தி கான்ஸ்டியூன்ட் கிட்டத்தட்ட 64 தொகுதியை ஜெயிச்சு இந்த 64 தொகுதியில வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியா இன்னைக்கு வந்து ஒரு ரீகெயின் பண்ணிருக்காங்க. அதாவது தெலுங்கானா அப்படிங்கிறது வந்து இவங்க இழந்தது அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஒய்எஸ்ஆர் காலகட்டங்களுக்கு பின்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒய்எஸ்ஆர் இருக்கிற வரைக்கும் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசம் வந்து அவர் கண்ட்ரோல்ல தான் இருந்தது. என்னைக்கு தலைமைக்கும் ஒய்எஸ்ஆருக்கும் ஒரு பிரச்சனை வந்ததோ அன்னில இருந்து தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் ஒருங்கிணைந்த ஆந்திர பிரதேசத்துல காங்கிரஸ் வலுவிழக்க ஆரம்பிச்சதுங்கிறத நம்ம நிதர்சனமா பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் முடிஞ்சு 2014 எலெக்ஷன்ல இருந்து அதாவது ப்ரிசைஸா வந்து கரெக்டா இன்டாக்டா எலெக்ஷன் ஒருங்கிணைந்த ஆந்திராக்கு முடிஞ்சு தனியா பிரிச்சு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சந்திரசேகர் ராவுக்கு ஒரு அறுதி பெரும்பான்மையோட அந்த பிரிச்ச போது கிடைச்சது. சோ இந்த 2014 லோக்சபாவையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2014 நடந்த லோக்சபால வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இதை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது சந்திரசேகர் ராவ் தான் மிக சிறப்பாக அவங்களுடைய இதை பெர்ஃபார்ம் பண்ணனால இதாக இருந்துச்சு. 2019 இருந்தா நம்ம ஆக்சுவலா ரியல் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம்னு தனியா வந்து இதை பிரிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. 2019 பொறுத்த வரைக்கும் அப்பயுமே வந்து சந்திரசேகர் ராவ் வந்து கிட்டத்தட்ட 9 சீட்டு அதுல அதாவது அசம்பிளிக்கு இங்க வந்து அசம்பிளி வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் லோக்சபா இன்னைக்கு காலகட்டங்கள்ல லோக்சபா நாளை இன்னொரு 2 நாள்ல எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரப்போகுது. இப்போ பிஆர்எஸ் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அது இன்னைக்கு வேற இதுன்னு பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா 2019 வருஷம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 சீட்டை இந்த இது மொத்தமா 17 சீட்டு அதுல 9 சீட் லோக்சபாக்கு உள்ள 9 சீட்டை வந்து டிஆர்எஸ் ஜெயிக்கிறாங்க. அதுல வந்து சர்ப்ரைசிங் ஃபேக்டர் என்னன்னா 2019 பாரதிய ஜனதா 4 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அதாவது 4 சீட்டு பாரதிய ஜனதா அங்க ஒரு பிரசன்ஸ்ல 4 கான்ஸ்டிடியூன்சில அதாவது ஆதிலாபாத், கரீம்நகர், நிசாமாபாத், செகந்திராபாத் இந்த 4 தொகுதியிலையும் வந்து ஆக்சுவலி வந்து பாரதிய ஜனதா வந்து ஒரு லீட் எடுத்து ஜெயிக்கிறாங்க. அந்த சமயத்துல 2019 கூட காங்கிரஸ் 3 தொகுதி தான் அந்த இடத்துல பெற முடிஞ்சது. ஹைதராபாத் அவர் மஜ்லிஸ் அவர் எப்பொழுதுமே அது ஜெயிக்கிற தொகுதி 1980கள்ல இருந்து அவங்க ஜெயிச்சுட்டு வர தொகுதி ஹைதராபாத் தொகுதியை அவங்க வந்து கைப்பற்றுறாங்க. சோ இப்படி 2019 அவர் எப்போதுமே 1984 இருந்து இன்று வரைக்கும் அவங்கதான் அந்த தொகுதியில ஜெயிக்கிறாங்க. அவர் வந்து ஒரு தொகுதியை அவர் கைப்பற்றாரு. 17ல இவங்க 9 இவங்க 4 இவங்க காங்கிரஸ் ஒரு 3 இவங்க 1 அப்படிங்கிற ஒரு டெமோகிராபிக்ஸ்ல 2019 தேர்தல் அமைஞ்சது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2019லயே இவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து கொஞ்சம் பயங்கரமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. சந்திரசேகருடைய அதாவது அசம்பிளி எலெக்ஷன்ல ரீகெயின் பண்ணிட்டாங்க. பட் லோக்சபா எலெக்ஷன் அப்படிங்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு லீட் எடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்க முடிஞ்சுச்சு. அதாவது கிட்டத்தட்ட இந்த 41% வாக்குகளை வாங்கி அவங்க வந்து முன்னாடி இருந்தாங்க. காங்கிரஸும் இவங்களும் ஈக்குவலா காங்கிரஸ் ஒரு 30% வாக்குகள் பெற்று 2வது இடத்துலயும் 3 சீட்ல தக்க வச்சாங்க 2019 பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கிஷன் ரெட்டி தலைமையில பாரதிய ஜனதா வந்து ஒரு 20% வாக்குகளை பெற்று 4 இடத்தை தக்க வச்சுக்கிட்டாங்க 2019. இப்ப 2024 2023 கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆயிடுச்சு. இதுல என்ன பியூட்டினா இன்றைக்கு தெலுங்கானா உருவாக ஒரு காரணமாக இருந்த சந்திரசேகர் ராவ் 10 ஆண்டுகள் கழித்து திரும்பி பார்க்கும்பொழுது பிஆர்எஸ் பார்ட்டியில பிஆர்எஸ் ஓட சீனியர் லீடர்ஸ் யாருமே பிஆர்எஸ்லயே இல்லை. அது ஒரு மிக வருத்தமான ஒரு விஷயம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த இதுல இருந்த மோஸ்ட் ஆஃப் தி மினிஸ்டர்ஸ் பழைய மினிஸ்டர்ஸ் அதாவது ஒரு அவங்களுடைய கட்டமைப்புல ஒரு 60% கட்சி ஆட்கள் அப்படியே வந்து பிஜேபிக்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க. ஒரு 40% ஆட்கள் அப்படியே வந்து காங்கிரஸ்க்கு மைக்ரேட் ஆயிட்டாங்க. சோ இருக்கிற ஒரு சில பேரை வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு வந்து இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த தேர்தலை வந்து சந்திச்சிருக்காங்க. ஆக்சுவலா இந்த தேர்தலுக்கு பிறகு
பிஆர்எஸ் தெலுங்கானாவில் இருக்குமாங்கிற அளவுக்கே வந்து இந்த தேர்தலை வந்து அங்க இருக்கிற மக்கள் விட்டுருந்தாங்க. ஏன்னா 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை தவிர நிறைய ஊழல்கள் வந்து ஊழல் வந்து ரொம்ப பெரிய அளவுல நடந்ததாகவும், ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, டெல்லியில நடந்த மதுபான முறைகேடு ஊழல்ல இவங்க சந்திரசேகர் ராவுடைய மகள் கவிதா அரெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஜெயில இருக்காங்க. இன்னைக்கு அவங்க ஜெயில இருக்காங்க. என்ன அது ஊழல்ன்றது உறுதிப்படுத்தப்படல. ஊழல் குற்றச்சாட்டு வந்து இன்னைக்கும் வந்து இது பண்ணி அவங்க சிறையில இருக்காங்க. இந்த மாதிரி அதுவும் இல்லாம லோக்கல் லெவல்லையும் பயங்கரமா இதானதுனால இன்னைக்கு வந்து பிஆர்எஸ், அதாவது தெலுங்கானா உருவாகிறதுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக இருந்த சந்திரசேகர் ராவ் அவர்களினுடைய இது வந்து ஆந்திரால இன்னைக்கு இல்லாம போகும், திரும்பி நாளைக்கு ரீகெயின் பண்ணுவாங்க. இது வந்து குவைட் நேச்சர் தான். இருந்தாலும் இதுல என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்களுடைய பேஸ் கோர் எல்லாமே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்த 17 தொகுதிகள் இப்ப இருக்கு இல்லைங்களா, இந்த 17 தொகுதிகள்ல என்ன அனைத்து தொகுதிகளுமே என்ன, அதாவது போன தடவை ஜெயிச்ச தொகுதிகளை தவிர மீதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 தொகுதிகள்ல பிஆர்எஸ்ல நின்று ஜெயிச்சவங்க தான் இன்னைக்கு பாரதிய ஜனதால கேண்டிடேட்டாவே நிக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் பிஆர்எஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு போனவங்க, அதாவது 2 பிஆர்எஸ் கேண்டிடேட் 2019 பிஆர்எஸ்ல நின்ன அதே கேண்டிடேட் ஒருத்தர் காங்கிரஸ்லயும் இன்னொருத்தர் பாரதிய ஜனதாலையும் எழுத்து நிக்கிற போட்டியிடுற தொகுதிகள் எல்லாமே இதுல இருக்கு இன்ட்ரெஸ்டிங்கா. ஸோ இந்த மாதிரி வந்து இன்னைக்கு பிஆர்எஸ் உடைய பேஸே வந்து ரொம்ப ஆட்டம் கண்டு போயிருக்கு. மேத்தக், அதாவது மேத்தக் வந்து இன்னொன்னு முக்கியமான சொல்லணும், 1980 இந்திரா காந்தி நின்ன 2 தொகுதிகள் நின்னாங்க. அதுல ஒரு தொகுதி மேத்தக். அந்த தொகுதி வந்து அவர் சந்திரசேகர் ராவ் அவங்களுடைய குடும்பம் அவங்களுடைய இதை பொறுத்து அவங்க தான் அப்பையில இருந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ மேபி சந்திரசேகர் ராவ் டிஆர்எஸ் ஜெயிக்கலாம் இந்த எலெக்ஷன்ல அப்படின்னா அந்த மேத்தக் தொகுதி ஒண்டியும் கூட வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே தவிர மீதி உள்ள 16 தொகுதிகள் அதுவுமே கஷ்டம் தான், ரொம்ப ரிமோட்டான சான்ஸ் தான். மீதி உள்ள 16 தொகுதிகள்லையுமே இன்றைய நிலவரப்படி பிஆர்எஸ், அதாவது பாரதிய ராஷ்டிரிய சமிதி வந்து ஒரு லீடு எடுப்பாங்க, 2வது இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு கூட பார்க்க முடியல இன்னைக்கு. அதுதான் அதோட கள நிலவரமாவும் இருக்கு பொறுத்த வரைக்கும். ஓகே, இது ரொம்ப 10 ஆண்டுகள்ல இப்படி ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்சுன்றது தெரியல. பிஆர்எஸ் தான் இதை இது பண்ணும். அவங்க கொள்கை ரீதியில வீக் ஆயிட்டாங்களா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஊழல் குற்றச்சாட்டு, இல்ல குடும்ப அரசியல்ன்ற ஒரு விஷயமா, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி. இந்த பொதுவா பார்க்கும்பொழுது அரசியலை பொறுத்த வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் விரிவா பார்த்திருக்கோம். அவங்க எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியில சொல்லுவோம், ஹைதராபாத்ல வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கு. அமேசானுடைய மிகப்பெரிய என்ன சொல்றது, அவங்களுடைய ஆபீஸ் செட்டப்பே அங்கதான் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியான ஐடி நிறுவனங்கள் வந்து இப்ப பெங்களூர் பொறுத்த வரைக்கும் யாருமே சொல்றது என்னன்னா டிராபிக் அதிகமா இருக்கும். ஏற்கனவே நிறைய ஐடி ஹப் ஆயிடுச்சு. இது மேல பெங்களூர்ல வந்து கூடிய என்ன சொல்றது மென்பொருள் நிறுவனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமேல் வந்து அது ஹைதராபாத்துக்கு தான் போயிட்டு இருக்கு. ஹைதராபாத் தான் நியூ கேபிட்டல் ஆஃப் ஐடி ஃபர்ம்ஸ் அப்படின்றாங்க. அதே மாதிரி சென்னைக்கும் நிறைய முதலீடுகள் வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ஹைதராபாத் அப்படின்ற அந்த ஒரு தலைநகரம் மட்டும் இல்ல தலைநகரம் சுற்றி இருக்கிற பகுதிகள் நல்லா வளர்ந்துருக்கிறதாவும் மற்ற பகுதிகள் பின்தங்கி இருக்கிறதாவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதே மாதிரி அவங்க பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு பரந்துபட்ட பொருளாதாரம், குறிப்பா பட்டியலினத்தவர்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணல. அது கூட வந்து டிஆர்எஸ் ஆர் பிஆர்எஸ் உடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? டிஆர்எஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது இதுல அவங்களுக்கு என்னன்னா, இந்த அதாவது இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிதளவுல வந்ததுக்கு காரணமே என்னன்னா, இவங்க வந்து ஹைதராபாத்தை வந்து அபிவிருத்தி பண்றேன், எக்ஸ்பேண்ட் பண்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து ஹைதராபாத்தை வந்து பெரிய லெவல்ல கொண்டு போகணும் அப்படின்னு போறதுக்காக அவுட்டர் ரிங் ரோடு இதெல்லாம் ஃபார்ம் பண்றேன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி அதுல வந்து டெண்டர் போட்டு டெண்டர்ல அதுல ஒரு முறைகேடுகள் நடந்து இதுதான் அவங்களுக்கு வந்து அதாவது பண்ணணுங்கிறது. அதாவது ஹைதராபாத்தோட ரியல் வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க தெலுங்கு தேசத்துடைய ஃபர்ஸ்ட் பீரியட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தட் இஸ் கோல்டன் பீரியட் ஆஃப் ஹைதராபாத், அதாவது ஆந்திர பிரதேஷ்னு சொல்லலாம். அவர் வந்த செகண்ட்ல உடனே எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனியும் கொண்டு வந்து ரியலாவே அப்போ வந்து ஒரு குரோத் இருந்தது. அதாவது நான் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதல்வரான சமயத்துல பாத்தீங்கன்னா, அதாவது காங்கிரஸை தவிர்த்து ஒரு கட்சி, அதாவது ஏற்கனவே அவங்க தெலுங்கு தேசத்துல அவர் என்டிஆர் ஆட்சி அமைச்சாரு. அதுக்கப்புறம் திரும்பி காங்கிரஸ் அந்த லீடு எடுத்து வந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து தெலுங்கு தேசம் வரும்பொழுது அப்படிங்க பாத்தீங்கன்னா அன்னைக்குதான் வந்து ஒரு ரியல் குரோத் இருந்தது. அந்த குரோத் வந்து ஆர்கானிக்கா இதே காலகட்டத்தில் தான் இங்க வந்து கலைஞருடைய ஆட்சி இருந்துச்சு. அப்பதான் வந்து புதிய தொழில் கொள்கை, இந்த டைடல் பார்க் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது. சரிங்களா? இதே காலகட்டம் தான்.
ம். ஆமா ஆமா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் ஒரு காலகட்டங்கள்ல வரும். ஆனா வந்து இதுல என்னன்னா அப்ப இருந்தது வந்து ஒரு டெக்னாலஜி ஓரியன்டான ஒரு growth இருந்தது. இந்த தடவை ம். இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணி இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா ஹைதராபாத் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஹைதராபாத்தோட ஒரு 5 மடங்கு விரிவாக்கப்பட்ட ஹைதராபாத்தா தான் இருக்கு இன்னைக்கு. அவ்வளவு பெரிய பரந்துபட்ட ஹைதராபாத்தா ஒரு நம்ம சென்னையை பாத்தீங்கன்னா 2 ரிங் ரோடு இருக்கு. ஹைதராபாத்தை பாத்தீங்கன்னா 7 ரிங் ரோடு வந்துருச்சு. ரிங் ரோடு அதாவது வளர்ச்சி பண்றேன் அப்படின்னு ரியல் எஸ்டேட்ல தான் பணம் அடிக்கிறோங்கிற ஒரு கான்செப்ட்ல கொண்டு போய் அவங்க வளர்ச்சி பண்றோம் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுல ஆனா என்ன விஷயம்னா இதுல இன்னொரு பெரிய இதுவா என்ன பாக்குறாங்கன்னா இந்த ஹைதராபாத்தை தவிர்த்து அது மற்ற நகரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரங்களை பாத்தீங்கன்னா எதையுமே வந்து அவங்க வந்து வளர்க்கல. பெரிய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ஒன்னையும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வரல. ஹைதராபாத்தையே சென்ட்ரிக்கா வச்சு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியலாவே ஒண்ணு இருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வந்திருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் இன்னைக்கு அவர் வந்திருக்கிற ரேவந்த் ரெட்டியா இருக்கட்டும் அவர் வந்த உடனே திருப்பி அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டெவலப்மெண்ட் இருந்ததோ அதை நோக்கி பயணிச்சு இப்ப கூட அதானியை கூப்பிட்டு ஒரு டேட்டா சென்டர் சைன் பண்றாங்க. இதுல மைக்ரோசாப்ட திருப்பி கூப்பிட்டு இருக்காங்க. ஐடி அதாவது இதனுடைய தாக்கம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா நீங்க ஹைதராபாத் தான் முதல்ல சவுத் இந்தியால ஐடி ரெவல்யூஷன். பெங்களூர் அது வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஐடிக்கு செட் ஆனது. மற்ற நகரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையா இருக்கட்டும், ஹைதராபாத்தா இருக்கட்டும், கர்நாடகால பெங்களூர் இந்த மாதிரி சவுத் இந்தியா உள்ள சிட்டில பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் growth ஐடியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அந்த ஹைதராபாத்தா தான் இருந்துச்சு. அதன் தாக்கம் என்ன ஆயிருச்சுன்னா ஒவ்வொரு அல்டர்னேட்டிவ் நம்ம 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 தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ராமநாதபுரத்துல மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒருத்தன் யாராவது ஒருத்தர் வந்து ராணுவத்துல இருப்பாங்க. சோ அந்த மாதிரி அதே மாதிரி ஹைதராபாத்ல வீட்டுல ஒருத்தவங்க ஃபாரின்ல இருப்பாங்க. ஏதாவது ஒரு அமெரிக்கா இந்த மாதிரி மேலை நாடுகள்ல போய் தங்களுடைய வேலைக்காக போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து தன்னை வந்து ஒரு ஒரு எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. பட் மற்ற நகரங்களை இதை அவங்க வளர்க்கவே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவலான ஒரு இது இருக்கு, குற்றச்சாட்டு இருக்கு. அதுவுமே வந்து மிகப்பெரிய சந்திரசேகர் ராவுக்கு ஒரு மிகப்பெரிய சரிவாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி பார்ப்போம். நம்ம தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் இப்போ என்னுடைய மெமரி சரியா இருந்துச்சுன்னா 29வது மாநிலம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தொடர்ச்சியா வந்து நிறைய விஷயங்கள்ல ஒரு சின்ன மாநிலமா இருக்கு, இல்ல புது மாநிலமா இருக்குன்ற பொழுது இன்னும் நிறைய வளர்ச்சி திட்டங்கள் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்பதான் வந்து சேஞ்ச் ஆஃப் கவர்மெண்ட் நடந்திருக்கு ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு. இது தொடர்ச்சியா தான் தெரியும் அரசியல் மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும், பொருளாதார ரீதியில மாற்றங்கள் எந்த மாதிரி இருக்கும்னு. ஸோ தெலுங்கானா உதயமான நாள நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். தெலுங்கானாவுக்கு நிறைய விஷயங்கள் நல்லதா நடக்கட்டும்னு நம்ம நினைச்சுப்போம். நிகழ்ச்சியில கலந்துட்டு உங்க கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி திரு ஜனார்தன். வணக்கம்.